இடத்திற்கு சென்றவர்கள் உடல் சிதறி இறந்து கிடந்ததைக் கண்டு அவர்களின் உறவினர்கள் வயிற்றில் அடித்துக் கொண்டு கதறி அழுத சோக காட்சிகள்தான் இவை. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பொம்மையாபுரம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது சாய்நாத் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பட்டாசு ஆலை. இந்த ஆலையில் 84 அறைகளில் 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஃபேன்சி ரக பட்டாசுகளை உற்பத்தி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வழக்கம் போல ஊழியர்கள் பட்டாசு உற்பத்திக்கான ரசாயன பொருட்களை தயார் செய்து கொண்டிருந்த போது கலவையில் உராய்வு ஏற்பட்டு திடீரென வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. பயங்கர சத்தத்துடன் ஏற்பட்ட இந்த வெடி விபத்தில் 4 அறைகள் முழுமையாக இடிந்து தரைமட்டமாக்கின. இதில் பட்டாசு எடை போடும் அறையில் வேலை பார்த்து கொண்டிருந்த வேல்முருகன், நாகராஜ், கண்ணன், காமராஜ், மீனாட்சி மற்றும் சிவகுமார் ஆகிய 6 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் இடிபாடுகளை அகற்றி மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பட்டாசு ஆலை சட்டவிரோதமாக இயங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பட்டாசு ஆலையின் உரிமம் பாலாஜி என்பவர் பெயரில் இருக்கும் நிலையில் விதிமீறி சட்டவிரோதமாக குத்தகைக்கு எடுத்து மற்றொரு நபர் ஆலையை நடத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் எப்போதும் உஷாராக இருக்க வேண்டிய பட்டாசு ஆலையில் முன் அனுபவம் இல்லாத ஆட்களை சேர்த்து வேலை வாங்கி வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து ஆலை உரிமையாளர்கள் பாலாஜி, சசிபாலன், மேலாளர் தாஸ், போர்மேன்கள் சதீஷ்குமார், கணேசன் உள்ளிட்ட 7 பேர் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு உயிரிழப்பு ஏற்படுத்தியது, உரிய பாதுகாப்பின்றி தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வச்சக்காரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இதில் போர்மேன்கள் சதீஷ்குமார், கணேசனை கைது செய்த நிலையில் தலைமறைவான 5 பேரையும் நாலாபுரமும் வலை வீசி தேடி வருகின்றனர். இந்த நிலையில் வெடி விபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்திற்கும் இரங்கல் தெரிவித்திருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முறையான பாதுகாப்பு ஆய்வுகளை மேற்கொள்ளாமல் பட்டாசு ஆலை பாதுகாப்பில் தொடர்ந்து மெத்தன போக்கில் திமுக அரசு செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதேபோல இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்திருக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, படுகாயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் இனியாவது அனைத்து பட்டாசு ஆலைகளும் முறையாக அனுமதி மற்றும் பாதுகாப்புடன் செயல்படுகிறதா என திமுக அரசு சோதனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். இதனையடுத்து இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தனது இரங்கலை தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இறந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா ரூபாய் 4 லட்சம் நிவாரண நிதியாகவும், படுகாயமடைந்த ஒருவருக்கு ரூபாய் 1 லட்சம் நிவாரண நிதியாகவும் அறிவித்திருக்கிறார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.